எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஐயோ புயல் வந்திருக்கு, என்ன பண்ண போறோம் தெரியல. சென்னை விட்டுருச்சு. பாண்டிச்சேரி எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கான். போ, நல்லா இருக்கான். போ போ. சென்னைக்கு டிசம்பர்ல தான் வரும். டிசம்பர் தான் காலி சென்னை. சென்னைக்கு புழக்க போகுது. எங்க புயல் வருதுங்க, பயமா. அவ்வளவுதான், சென்னை என்ன ஆகுமோ தெரியலையே. நம்மள சார் காப்பாத்துங்க சார். என்ன நாங்க என்னங்க பண்ண முடியும்? புயல் வருது, போச்சு, இது மாட்டிக்கிச்சுல. புயல் வந்து என்ன செய்ய முடியும்? புயல் தேவலாமே சென்னை இப்போ இப்படி ஒரு இதாயிருச்சு. பாவம், நான் பார்த்தேன், பயங்கர மழைப்பா. போட்டு என்ன விதிச்சிட்டு இருக்கா? இந்த பக்கத்து சென்னையை புழக்கலாம் தான் போனேன். அது அப்படியே டிவர்ட் ஆகி ஓன்ட்டு வந்துருச்சு. கம்முனோட கிடந்தேன். கடல் பக்கத்துல கூட நான் எங்கேயா இருக்க மாதிரி புயல் கரெக்ட் வந்தாலே வலுப்படுத்து போனா எதுக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு அப்படி நான் அடிக்கிறீங்க அப்படியே? ஐயோ மழை குடிச்சுக்கோங்க. போன வருஷம் வாங்கினோம் நாங்க. ஆமா ஆமா, அப்பா என்ன மழை, வீடு ஃபுல்லா தண்ணி தான். சுரேஷ், மீண்டும் சுரேஷ் தன்னும் இணைகிறோம். சுரேஷ், புயலின் தாக்கம் அங்க எப்படி இருக்கிறது மற்றும் அங்க புயலின் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, கடல் அலைன்னு சொல்றாங்களே, எப்படி இருக்கு? ஆமா ரமேஷ், திருப்பியும் உண்மையிலே இதை பண்ணாங்கப்பா. ஊருக்குள்ள சொல்லுவாங்க ஊராம்பிள்ளை ஆலம்பாக்க இறக்கி விடுறதுன்னு. அந்த மாதிரி எங்களை வச்சு ஆலம் பார்த்து சேனலை நடத்திக்கிருக்கீங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி இறங்கி பார்த்தாதான் ரமேஷ் எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அதாவது பயங்கரமான பெங்கல் புயலுடைய அந்த தாக்கமானது ரொம்ப அவங்கள போய் இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறாங்க. காசிமேடு பீச் கிட்ட இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தூண்டில் பாலம் அந்த கற்கள் போடப்பட்டிருக்க இடத்துல உங்களால பார்க்க முடியுது. நேரா பாத்தீங்கன்னா அவ்வளவு மழை. இந்த இடத்துலதான் வந்து அதிகபட்சமா மழை பெய்ததாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் மட்டும் எத்தனையோ சென்டிமீட்டர் மழை பெய்திருக்காங்க. அது எத்தனை சென்டிமீட்டர் தெரியல எனக்கு. அது பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சீற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா கொடையை வந்து என்னால பிடிக்கவே முடியல. ஆனா கொடையை விட்டுட்டு நிக்கவும் முடியல. அது என்ன, அது வந்து பொண்டாட்டி செருப்பு கட்டி அடிப்பா. கொடை இப்பதான் டெக்கத்லான் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வாங்குறப்ப இதை விட்டுட்டு வந்தா என்ன செருப்பால் அடிப்பா. சுரேஷ் அப்புறம் கடல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்குங்க மங்களா தெரியுது சுரேஷ், என்ன காரணம் சுரேஷ்? அது வேற ஒண்ணும் இல்லை ரமேஷ். நீங்கள் படுத்திய பாட்டுல நாங்க புயலை காட்டுறோம்னு போனதுனால தண்ணி வந்து கேமரா லென்ஸ்ல அடிச்சிருச்சு ரமேஷ். தொடச்சிக்கிட்டு தான் இருக்காரு கேமராமேன், தொடச்சிட்டு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சி எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. பின்னாடி மேலும் சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், ஒரு பிரச்சனை இல்லைங்க. பெரிய மழையெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, அது எனக்கு கையை போட்டுலாம் பிடிக்கலாது. நானே சும்மா பொழுது போல இங்க வந்து நின்னுக்கிட்டேன். சுரேஷ் சொல்லுங்க. கடலின் சீற்றத்தை கொஞ்சம் காட்டப்படுமா சுரேஷ்? ரமேஷ், நானே ரொம்ப நேரமா மூச்சை புடிச்சு பேசிக்கிறேன் ரமேஷ். நீங்க ஏதாச்சும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து பேசி தொலைங்க ரமேஷ். மாத்துங்க ரமேஷ். நன்றி. கலர் நிறுவனத்தில் பார்த்திருப்பீர்கள். ரமேஷ் அவர்களை பேசியிருக்காங்க. ஆடியோ கட் பண்ணுங்க. அவர் அங்கிருந்து கலர் நிலவரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். மிகவும் கடுமையான புயல், மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அங்க போய் கொண்டிருக்கிறோம். சற்றத்தை ஒன்னும் செய்ய முடியாது. மனிதன் வந்து எவ்வளவு பெரிய ஆளாக வேணாம் இருக்கலாம். இயற்கை நீ யார் என்பதை காட்டி விட்டுத்தான். அது இல்லாம செங்கல் புயல் வந்து ஒரு போட்டுச்சு பாருங்க. திடீர்னு வந்து சைலண்டா ஒரு மாதிரி சென்னைக்கு வரும் நினைச்சாங்க. பார்த்தா விழுப்புரம் செங்கல்னு வச்சுக்கிட்டாங்க. வெள்ளத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்றதெல்லாம் கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. ஆனா செங்கல் புயல் இல்ல, பெங்கல் புயல். பெங்கால் இல்ல, பெங்கால்னா பே ஆஃப் பெங்கால் பேர் மாத்தி வச்சிட்டாங்க. அந்த பெங்கல் பெண்களா? ஏங்க புயலுக்கு பெண்களா? அதான் காட்டிடுச்சு. ஒரு டைரக்ஷன் வர மாட்டேங்குது. மரியாதை கெட்டுரும். பெங்கலா வைக்கிறாங்க பேரு. பெங்கல் புயல். ப்ரோ இங்க வாங்க. ஒரு கவிதை ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். நீங்க அது கவிதை எல்லாம் நான் கேக்குறது இல்லங்க. அது ஏற்கனவே கவிதையா எழுதி சாவடிக்கிறாங்க எங்கிட்டு போனாலும். கேக்குற எரிச்சலா இருக்கு. கேக்குறது நல்லா இருக்கு. இல்ல வேணாம். கவிதை நான் எழுதிருக்கேன். புது கவிதை எழுதிருக்கேன். சரி சொல்லு கேப்போம். புயலே, உனக்கும் போதை தேவைப்படுகிறதா? பாண்டிச்சேரி பக்கம் தின்றுள்ளாய். நல்லா இருக்கு. நாங்கள் தண்ணியை போட்டு மிதந்த பாண்டிச்சேரியவே தண்ணீரில் மிதக்க வைத்தாயே, ஆச்சரியக்குறி. சொல்லுங்க. புயலே, நீ காட்டினாய் ஒரு மனுபுரம். எங்கே? விழுப்புரம்.
கடலூர் கேட்டுப்போங்க சார். கடலூர் கடல் ஊர். ஆமா கடலூர். கடலூரையே கடலாக மாற்றி விட்டாயே ஏ பெண்கள் புயலே. இதெல்லாம் எங்க எழுதி எங்க போடுவீங்க? இதெல்லாம் நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் ஏங்க வீடியோ தானே போடுவாங்க நியூஸ் சேனல்ல. இதையுமா போடுறாங்க. எழுதி இருக்காரு அவரை பாராட்டிங்க. அப்படியா? இவங்க எல்லாம் சிறுவர் மலர்ல எழுதி இந்த 50 ரூபாய் வாங்குவாங்க. இப்ப அதெல்லாம் அதிகமா போகாதனால இதுல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் படிச்சிட்டு கூப்பிட்டு இது கவிதை படிச்சு சொல்றீங்க. நல்லா இருந்துச்சு கவிதை. பெண்கள் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எங்கே மையம் கொண்டிருக்கிறது? கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டிருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டிருக்கும். கடல் தான் அது. புயல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த தாமதம்? சார் மலையை வந்து எங்க வந்து தாக்கும்? சென்னையில தாக்குமா? சென்னையை தாக்குவதற்காகத்தான் இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரத்தை நோக்கி புயல் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அவங்க பாட்டி வீட்டுக்கு சமத்தாப்டி போவாங்க. பின்னாடி இந்தியா சொல்றீங்க. இது அதெல்லாம் புயல் வந்து எப்போ எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் படத்தில் மேக கூட்டங்கள் கடலில் இருக்கும் மேகங்களை அது இழுத்து தன்வசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. புயலானது வந்துவிட்டது. அது இப்பொழுதுதான் புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் பெயர் பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்பிச்சு அடுத்து பார்த்தா புயலானது எந்த திசையில் நோக்கி நகர்கிறது, நகர வாய்ப்பு உள்ளதாக. எந்த திசையில் நகரம்? அது காத்தடிக்கிற திசையில போகும். அது பாட்டு போகும். அது எந்த பக்கம் நகருதோ அந்த பக்கம் அடிக்கும். புயலானது பார்த்தால் தெரிகிறது இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சும்மா வருது. அது பார்த்துட்டு போலாம். வழக்கமாக மேலிருந்து கீழே இறங்கும் புயல் இந்த தடவை கீழே இருந்து மேலே ஏறுது. ஒரு சேஞ்ச் வேணும்னு அதுவே நடக்குது போன்றது. புயலானது அங்க இருந்து மேல் நோக்கி ஆந்திரா பக்கமாக செல்வதற்கான வாய்ப்பும். ஆந்திராவுக்கு எதுக்கு போகுது? அல்ல பார்க்க போகுது. கேட்டிங்களா நீ சார்? இன்னொரு எடிட்டர் இருக்காரு. கேட்டிங்களா? பெண்கள் புயல் உருவாயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? வெதர் ரிப்போர்ட். அப்படியே நான் பார்க்கல சார். சைக்ளோன் உருவாயிடுச்சா? சைக்ளோன். ஏன் நியூஸ் சேனல்ல வேலை பார்க்கறேன். சைக்ளோன் ஒன்னு உருவாயிட்டா எடிட்டர் நிலைமை என்ன ஆகும்னு தெரியாதா? உள்ள போடா முதல்ல. உள்ள போச்ச பாரு. உங்களுக்கு சட்டை பேண்ட் ஜட்டில இருந்து எல்லாமே வந்துரும். சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லு டேபிளுக்கு வெளியில போக முடியாது. மட்டும் வந்துறேன் சார். ரெடி பண்ணுப்பா. தம்ப்நெயில் ரெடி பண்ணுப்பா. போப்பா. இந்த தம்ப்நெயில் போடுமா சார்? என்னது? பெண்கள் புயல் வருது. தம்ப்நெயிலடா இது. தம்ப்நெயில்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? புரட்டி போட்ட பெண்கள் புயல். உருவானது பெண்கள். வயிற்றில் திகில். பெண்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். திடீரென ஆட்டத்தை தொடங்கிய பெண்கள் மரண பீதியில் போட்டாங்களா? போட்டுருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கு. ஒரே அப்படி மாத்தி மாத்தி போடுறது பண்ணாதானே பாக்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்றேன்? இதே மாதிரி ஒரு 6 போட்டு ரெடி பண்ணி அவ்வளவுதான் சார். புயல் போயிருச்சுன்னா புயலுக்கு பின் அமைதி. பதுங்கி பாயும் பெண்கள். சார் புயல் கிடையாது. புயலுக்கு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு அவ்வளவுதான் இருக்கா? வைக்க முடியாதா? இப்ப பாரு என்ன சார் புயலாக உருவாகுமா புதிய காற்றழுத்த தாழ்வு மையம். கிருஷ்ணகிரியை கிழித்தெடுத்த பெண்கள். பாண்டிச்சேரியை பதம் பார்த்த பெண்கள். விழுப்புரத்தை விரித்து பார்த்த பெண்கள். கடலூரை கலட்டி எறிந்த பெண்கள். போடுறா போடு. அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். புயல் இப்ப வராம திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சுனா சார்? ரிவர்ஸ் ஆச்சுனா இப்ப சொல்லணுமா உனக்கு? போதும் போயா. சரி பார்த்து பண்ணிக்கலாம். போயா. யாரு அந்த குழந்தாய்? கோபியா? இல்ல இல்ல. இப்படி பாப்பா. என்ன புயலை பார்த்துட்டு இருக்காங்களா? தற்பொழுது பாத்தீங்கன்றால் வெசன் நகர் பீச்ல வந்து இங்க நபர்கள் ஒருத்தர் வந்து கையில குழந்தையோட இந்த இடத்துல நின்னுக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. மழை வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் புயல் வந்து கரையை கடக்கும் இந்த நேரத்துல இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க வந்து இந்த மாதிரி புயல் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் புயல் வருது. இது வந்து கரையை கடக்கிற நேரத்துல அதிகபட்சமான காத்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல நீங்க பீச்சுக்கு வரீங்க. இது வந்து உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. அதான் வரப்போகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால சரி பாத்துட்டு போலாமே அப்படின்ட்டு வந்தோம். டிவில வேற நீங்க வேற காமிச்சிட்டே இருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கடல் வருவாங்க போல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க வந்து சரி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு கையில வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்ச உலகத்துல அட்வென்ச்சர்ஸா இருக்கணும்னு ஒண்ணும் இல்ல. நாங்க புயல் வாரத்துக்குள்ளே கிராஸ் பண்றோம். நாங்க போயிருவோம். இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே கடையே இல்ல. எப்படி வந்து கையில சுண்டல் வச்சிருக்காரு அவரு? எப்படி சுண்டல் எங்க வாங்குனீங்க? வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டாரு. அவிச்சு கொண்டு வந்துட்டோம். சார் கொஞ்சம் கிடைக்காது.
புயல் காத்துல சுண்டல் சாப்பிடணும் ஆசை ரொம்ப நாளா. கடையில வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து வீட்லயே சுண்டல் அவிச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன். அவன் மலையில தண்ணி ஏறி எங்க செத்து போயிருமோன்னு பயந்து வீட்டுல படுத்து கிடக்காங்க. நீ சுண்டலை வச்சு பீச்சுக்கே வந்து புயலை பாக்குற அளவுக்கு முன்னேறிட்ட. அது இருக்கட்டும், இவர் என்ன மண்டையில ஏதோ போட்டிருக்காரு, என்னது மலையில இருந்து தப்பிக்கிறது? எப்படி இவ்வளவு பெரிய பெங்கல் பேல இந்த கதை வச்சு தப்பிச்சிருவாங்க சார்? ஒரு நிமிஷம் நீங்க கட் பண்ணிக்கங்க. நான் இவன் மண்டை மண்டே அதை கேட்டுறேன், அடிச்செல்லாம் இந்த மனசு கேட்காது சார். நீ கட் பண்ணிக்க, வேலையை போனான்னு இது என்டர்டெயின்மெண்ட். சுண்டல் திங்கிற நீங்க புயல் காத்துல சுண்டல் திங்கிற நீங்க செருப்பு பிஞ்சு போகும் பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எதுக்கு எல்லாம் கிளம்பி வெளியே வருவீங்க? வீட்டுக்குள்ள புயல் வந்துச்சுன்னா எல்லாம் பொத்திக்கிட்டு வீட்டுல உட்காருங்க. சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து கேளுங்க. ஹைவே போறோம் நாங்க. ஹைவேல போய் இல்ல ஒரு ஏரியால விக்கிற வண்டில ஏறி நிறைஞ்சு கரை போறன்னு இந்த பக்கம் ரோட்ட தாண்டி ஓடி போவாங்க, உண்மையிலே போவாங்க. அத போய் என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கும்பல் போவோம். வேடிக்கை பார்த்து ஏதாவது நியூஸ்ல போட்டா அதை வேடிக்கை அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன் கிளம்பி போவீங்க. அதிசயம் பார்க்க முடியாதுல்ல. என்னைக்கு இப்படி புயல் வந்து இப்படி அடிச்சு மழை பெஞ்சு இந்த மாதிரி நடக்கிறத போய் எப்ப வேடிக்கை பார்க்கறது? என்ன நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ்ல வேற போட்டு போட்டு என்ன டெம்ப்ட் பண்றீங்க. கமான்ங்கறீங்க. அப்ப சொல்லுங்க அங்க போவா. வாவ், நீங்க போங்க. ஜன்னி எங்கறவங்க காட்டுறாங்க. என்ன பண்றதுனே தெரியலையே. அப்படியே விட்டுறணும். இங்க இருந்து விக்கிற வண்டி எத்தனை கிலோமீட்டர் வண்டி முடிச்சு போறேங்கிறானே. டேய் செத்துறாங்க, வாடா புள்ளைய வாச்சு கொடுத்துட்டு போடா. தூக்கு மீன் பிடிப்பான். தூக்கியா பண்ணுவாங்க. என்னங்க மீன் வரும்போது தூக்குடுங்க. மீன் உனக்கு அப்படியே இங்கேயே தண்ணி தேங்குச்சு, அதுல மீன் பிடிச்சு ரோட்ல மீன் பிடிக்க முடியாது. என்னையா அது? என்னையா ஒண்ணுமே சிக்கல. ஏய் என்னையா பண்ணிக்கிறீங்க? மீன் பிடிச்சிட்டு தான் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போய்க்கிருக்கு. இங்க பாரு, ஸ்கூட்டரோட ஒருத்த பறந்து போய்க்கிருக்கான். மிதந்து ஓட்டல அப்பாவே ஓட்டலடா மிதந்து போய்க்கிருக்கான். அவனெல்லாம் காப்பாத்தி வண்டியை காப்பாத்தி உட்கார வைப்பீங்களா? அதை விட்டுட்டு ரோட்ல போற தண்ணியில மீன் பிடிச்சு விளையாடிக்கிறீங்களே. நீங்க விளங்குவீங்களாடா? அந்த நேரத்துல கூட மீனை பிடித்து வறுத்து திங்கணும். உனக்கு இல்ல வறுத்திங்க இல்ல, நல்ல ஜிலேபி கண்ணு ஓடிச்சு இந்த பக்கமா. ஆமா, இவர் விஷ்ணு படத்துல வர்ற சங்கீதா, இவர் விஜய். அப்படியே அதை புடிச்சு வறுத்து சாப்பிட்டு நம்மளால எச்சி ஊற வைக்கிறாங்க. டேய் நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இது நடக்கும். இப்போ பக்கத்துல எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கு, அங்க தேங்கி இருக்கு, ஏதாவது பக்கத்துல தெருவுல இருக்கவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, உடனே அதை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பிடும். உண்மையிலேயே அது கிளம்பி போறது வந்து எல்லாருக்குமே உண்டு. அந்த என்ன சொல்றது, அவ்வளோ ஆர்வக்கோளாறுல போய் பார்க்க தான் செய்வோம். இப்போ எங்களுக்கே தெரிஞ்சுன்னா இப்போ இங்கே தண்ணிலாம் வந்துட்டு இருந்துச்சு, அங்க தண்ணி எவ்வளவு வந்திருக்கு போய் நடந்து போய் பார்த்தேன். அது ஆசையாதான் இருக்கும். இதுக்கு புயலுக்கு கவிதை என்னமா எழுதி ஆனா பாவம் உண்மையிலே ரொம்ப அநியாயத்துக்கு வந்திருக்கு. நான் கூட நியூஸ்ல பார்த்தேன், நிறைய பேர் இறந்துட்டாங்க எல்லாம். கஷ்டமா தான் இருந்தது. அது சென்னைக்கு வந்ததுதான் முடிஞ்சிருந்தது சென்னை. ஏன்னா சும்மா ஒரு மழையே தாங்க மாட்டேங்குது. இனிமேல் எல்லாம் வந்தாலே இப்பதான் டிசம்பர் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேதான் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். டிசம்பர் என்ன ஆகுதோ தெரியல, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நல்லா இருந்துச்சு எல்லாம் இதோ. அது கடைசி அந்த மீன் பிடிக்கிறது உண்மையிலே இங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களே பார்த்தோம். நைட்டு தண்ணி அவ்வளவு தண்ணி வருது, நாங்களே வீட்டுக்குள்ள தண்ணியா வந்துருமான்னு பார்த்துட்டு இருந்தா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க 2-3 பேர் வந்து. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்